நம்ம தனித்து காணப்படலை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் நிறைந்து இருக்கிறவனுக்கு, அந்நியவாசதியோடு திருப்தி அடைகிறவனுக்கு இந்த அனுபவங்கள் தெரியாது. ஏன்னா நான் அபிஷேகம் பெற்றுட்டேன். உட்காந்து கணிக்க முடியுமா? கணிக்கிறதுனா எப்படின்னா, உட்காந்து யாரால் நம்ம நடத்தப்படுகிறோம், நம்ம பேசுகிற சின்ன பொய்யாக இருக்கட்டும், பெரிய பொய்யாக இருக்கட்டும், குடியை கெடுக்கிற வார்த்தையாக இருக்கட்டும், எரிச்சல், மூர்க்கம், கோபம், துர்க்குணம், பொல்லாப்பு, இதெல்லாம் சனிக்கிழமை வந்து தான் எடுப்போம், ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்துக்கு. மற்ற நாள்லாம் இது குடி கொண்டிருக்கப்போ இது ஆவியாகவே செயல்படும். நான் அவனை சந்திக்கிறேன், அவனை நான் பழி வாங்க திட்டமாக இருக்கிறேன், இது சொல்ல மாட்டாங்க, செய்கைலாம் அப்படி தான் இருக்கும். பிரியமான தேவனுடைய ஜனமே, உங்கள் வாழ்க்கை அப்படியே இந்த ஆவிகள் தள்ளிக்கொண்டே போயிடும். அடிமையானவன் வீட்டில் தெரிகிறது இல்லை. கொஞ்ச நாள் குடும்பம் பார்க்கும், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக கொஞ்ச நாள் பார்க்கும், அப்புறம் அவங்க முடிவு எடுத்துருவாங்க. வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எவன் ஜபித்தோ அந்த குடும்பம் விளங்காது. சத்தியமாய் சொல்லுகிறேன், இது உண்மை. நீங்கள் ஜெயிக்க தவறிட்டீங்க. நீங்கள் அல்லது குடும்பமான கால அவகாசம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அளவுக்கு மீறி அந்த எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து, மனைவியை குறித்து ஒரு அற்பமான குணம், கணவனை குறித்து ஒரு அற்பமான அபிப்பிராயங்கள், இதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறப்போ எரிச்சல் ஆவி வந்து அமர்ந்துடும். இந்த கரத்தில் இருக்கிற ஆசீர்வாதமாக தெரியாது, அவலட்சணமாக தெரியும். நம்ம குடியை கெடுக்க வந்த ஒரு கோடரிக்காமல் தெரியும். இந்த மனுஷனை திருமணம் செய்யலைன்னா நான் எங்கேயோ போய் எங்கேயோ இருந்திருப்பேன், எஸ்தராஜா திமோனி பேச தோணும், இல்லை வஸ்தி மாதிரி சேஷ்டை பண்ண தோணும். கடைசியில் இந்த வாழ்க்கையை நிரந்தரமாக இருக்காது. எண்ணங்களுக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது. அது அப்படியே ஆவியாக செயல்படும். நான் பயமுறுத்துறது அப்படி தான், அப்படியே நடத்தப்படுவாங்க. வனாந்தரத்தில் இருந்த பொழுதே தனிமை, நம்ம சிறுமை. தாவீதை சொல்கிறேன், வயல்வெளி வருகிறது, வாழ்க்கை சொல்கிறேன், அரண்மனை வருகிறது, அவலட்சணங்களும் லட்சணங்களாக மாறுகிறது. ஊரே உலகமே தகப்பன் தாயை மறந்த ஒரு குழந்தை அது. இப்போ ஊரே பார்த்து சொல்லுங்க, தாவீது கொன்றதே 10,000, சவுல் கொன்றது 1000. தாவீது கொண்டு 16 நிறுத்தினா கூட அவன் எதிர்காலம் நல்லா இருந்திருக்கும். சவுல் கொண்டது 1000 அவ்வளோதான், நிற்க வச்சாலுங்க இவளுங்க எல்லாம் சேர்ந்து பாடி. அந்த கன்னிகைகள் யாருன்னு சத்தியமாக தாவீதுக்கு தெரியாது, அது நமக்கெல்லாம் தெரியும். முடிஞ்சிச்சு வாழ்க்கை அதோடு. சரி, அது ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் மீகால் கிட்ட, எனக்கு சத்தியமாக தெரியாது, அவளுக்கு யாருனே தெரியாது, உண்மை நீ வேணா பார்த்துக்கோ, செக் பண்ணிக்கோன்னு. இது அதான் சாக்குன்னு சொல்லி இது கிளம்பிடுச்சு நம்ம ஐயா. அந்த காலம் அப்படி அது பெருசாக எடுத்துக்கொள்ளப்படல. குடும்பம் போச்சா இல்லையா? ஏன் அந்த காலத்தில் யோபு வாழலையா? ஏன் யோசேப்பு வாழலையா? ஏன் ஈசாக்கு வாழலையா? சொல்லிக்கொண்டே போகலாம். உத்தமனுக்கு கர்த்தரே துணை. நம்ம அது ஆப்ஷனு, நம்ம கண்ட்ரோல் அது இருந்தது அந்த காலத்தில்.